back like she wanna talk. Hi guys, welcome to channel Zone 14 Football. So happy new year guys. எனக்கு தெரிஞ்ச நியூ இயர்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் கேம் வீக் ப்ரீமியர் லீக் கேம் வீக் 20 இந்த கேம் வீக் தரமாக போச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேமுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேம் மான்செஸ்டர் சிட்டி 1 செல்சி 1 இன் எத்திஹாட் ஸ்டேடியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமான கேம். அண்ட் இந்த எண்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, பிகாஸ் செல்சி அந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை இந்த கேம். அண்ட் மான்செஸ்டர் சிட்டி செம டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் செம டாமினேஷன். அண்ட் டிஜானி ரெய்ண்டர்ஸ் ஒரு தரமான கோல் அடித்து 1-0 போவாங்க. பட் 1-0 போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சிட்டி வந்து அந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை, அவ்வளோ சான்சஸ் க்ரியேட் பண்ணல. ஸோ 1-0 வச்சு ஹேங்கிங்காகவே இருந்தாங்க. ஸோ எப்போ வேணாலும் செல்சி கேம்குள்ளே வரலான்னு இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க செல்சி. பட் பெட்ரோ நெட்டோ மிஸ் சான்ஸ் அண்ட் பல்மரோட சான்ஸ் மிஸ்ஸும் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு அவங்கள. ஸோ அவ்வளோதான். ஒரு ஆர்சனல் ஃபேனாக ஹேட் வாட்ச் பண்ணும் போது ஓகே சிட்டி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து தரமான ஒரு ஈக்குவலைசரை போட்டு 1-1 ஆக்குவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், மேனேஜர் எப்போதுமே ஒரு மேனேஜரை தூக்குனா அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கேம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரா, அதுவும் எத்திஹாடில் கண்டிப்பாக ஒரு சம ரிசல்ட். கண்டிப்பாக ஒரு சம ரிசல்ட் ஃபார் ஆர்சனல் ஃபேன். ஏன்னா 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு இப்போ லீடு. அதனால் கண்டிப்பாக ஒரு இந்த ரிசல்ட் பெப்புக்கு வந்து கண்டிப்பாக டென்ஷன் ஆவார். ஏன்னா அவருக்கு இது அன்வான்ட் ரிசல்ட். ஏன்னா லாஸ்ட் நிமிஷத்தில் இந்த மாதிரி கோல் கன்சீட் பண்ணுறது அவங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து ஹோமில் எத்திஹாடில் ஒரு மேனேஜர்லெஸ் டீம் வந்து பயங்கர 1 வீக்காகவே பயங்கர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு, மீடியாவாக இருந்தாலும் சரி, ட்ரைனிங் கிரவுண்டாக இருந்தாலும் சரி. ஸோ டிஸ்பைட் அதெல்லாம் வச்சுட்டு வந்து செல்சி 1 பாயிண்ட் எத்திஹாடில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதுவும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அந்த டீமுக்கே வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். அண்ட் ரீஸ் ஜேம்ஸ் கூட சொன்னார், இந்த மேனேஜர் வந்து 2 நாள் தான் ஆச்சு, அந்த இன்டரிம் மேனேஜர். ஸோ அவங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை. பட் டிஸ்பைட் ஆல் தட் அவங்க வந்து ஒரு டீமாக ஒரு ப்ராப்பர் யூனிட்டாக வந்து ஃபைனலில் ஒரு கோல் அடிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து சம பூஸ்ட் செல்சிக்கு. ஆமாம், ப்ளஸ் அவங்க வந்து இப்போ ரூமர் வந்துட்டு இருக்கு ரொசனியர் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு. பட் என்சோ மரஸ்கா மாதிரி ஆளே வந்து அவ்வளோ அச்சீவ் பண்ண ஆளே இந்த மாதிரி போர்டு ட்ரீட் பண்ணி வெளியே போகும்போது இவரெலாம் எவ்வளோ நாள் தாங்குவார்னு நினைக்கிறேன்? அது ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா போர்டுட்ட பவர் இருக்கக்கூடாது. நீ ஒரு மேனேஜர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் என்னவா இருந்தாலும். இப்போ யுனைடெட் தான் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். நம்ம அப்படியே தூக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாமுன்னு பிளேயர் வாங்குவாங்க, செட்டே ஆகாது. அதே இப்போ ஆர்சனல் வந்து பெஸ்ட். ஆமாம், அதுதான் இப்போ அட்டேட்டாக்கு பேக் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க மாடர்ன் டேல. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரலனா பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேக் பண்ணுற மாதிரி இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் நீ அப்ராமோவிச் இருக்கிற டைம்லாம் நீ பார்த்தனா இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. ஒரு மாதிரி ப்ராப்பராக இருக்கும் செல்சி ஃபுட்பால் கிளப். பட் இப்போ நீ போலி வந்ததுக்கப்புறம் டோட்டலாக இது வந்து ஒரு பிஸ்னஸ் தான். அவரை பொறுத்த வரையும் பிளேயர் வாங்குறது, விற்கிறது, அந்த மார்க்கெட்டிங் இது ஃபுல்லாக வந்து ஃபுட்பாலை வந்து பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்க. அண்ட் என்சோ மரஸ்கா மாதிரி கோச்சை தூக்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்டில் இது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருப்பார். திருப்பி மேனேஜரை தூக்கி ஒரு புது மேனேஜரை வர வச்சு அவர் ஒரு நியூ ஸ்டைல் கொண்டு வந்து அந்த ஸ்டைலில் பிளேயர்ஸை ஃபிட் பண்ணி அதில் சில பிளேயர்ஸ் ஃபிட் ஆகாமல் வெளியே போவாங்க. அவர் அதுக்கு அவருக்கு சில பிளேயர்ஸ் வாங்கணும்னு வாங்குவார். ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான் செல்சிக்கு. கண்டிப்பாக அவங்க ஃபுட்பால் வந்து ஃபுட்பால் மாதிரி விளையாடாமல் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி விளாண்டுருக்காங்க செல்சி போர்டு. வாங்குறது, விற்கிறது, பிளேயர் வந்து ரூமர்ஸ் வருது, என்சோ வந்து நீங்கள் இந்த பிளேயர்லாம் விளையாட வைக்கணும், அப்போ தான் அவங்க மார்க்கெட் வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகும், என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் வர மேனேஜரையாவது பேக் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். Yes, and moving on to the next game, Roses Derby, Leeds United versus Manchester United. 1-1 ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட் 2 ஃபேன்ஸுக்குமே. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸாக லீட்ஸ் வர்சஸ் யுனைடெட் கேம்ஸ்லாம் பயங்கர அட்டாக்கிங்காக நிறையா கோல்ஸ் இருக்கும். பட் இந்த கேம் வந்து டிஸ்பைட் யுனைடெட் வந்து டாமினேட் பண்ணியும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லீட்ஸ் தான் கோல் அடித்தாங்க. பட் இமீடியட்லி குன்யா வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. பட் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் 2 டீமுக்குமே சான்சஸ் கிடைக்கும். செஸ்கோ ஒரு ஈஸி சான்ஸ் மிஸ் பண்ணுவார், குன்யா போஸ்ட்டில் அடிப்பார். And at the end of the day, just 1 point for both teams. And as usual, நாங்க அந்த 3 பாயிண்ட் எடுத்திருந்தா லிவர்பூலோட ஈக்குவல் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி செல்சிக்கு மேல போயிருக்கலாம். பட் கதையா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது, ஓகே, அந்த சான்ஸை நீங்கள் ஜெயிச்சா 3rd வந்துடலாம், 4th வந்துடலாம், அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு சான்ஸையும் ட்ரா பண்ணி இது பண்ணுறீங்க, இல்லை லாஸ் பண்ணி இது பண்ணி மோஸ்ட்டாக லாஸ் ஆக மாட்டீங்க.
ஆனால் ட்ராஸ் உங்களுக்கு செமையாக ஹர்ட் ஆகும். ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் லாஸ். அண்ட் லீட்ஸ் அவே கண்டிப்பாக ஈஸி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கே தெரியும் லீட்ஸ் செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்கன்னு தெரியும். பட் யுனைடெட் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு கேட்டேன்னா தெரில. அந்த அளவுக்கு நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க. அண்ட் ஹெவன் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணார். அவர் அந்த இது தான் வந்து ஆரன்சன் அடிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இப்படி போய் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பா அதுவும் வந்து 8 கோர் பிளேயர்ஸ் இல்லை. அண்ட் ஹெவன் நீ சொன்ன மாதிரியே வந்து இந்த கேம் ஃபுல்லாகவே டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ். பட் எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் மோமெண்ட் கண்டிப்பாக அவரையும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ தான் லேர்னிங் கர்வில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்பப்போ வரதான் செய்யும். அண்ட் டிஸ்பைட் ஆல் திஸ் வந்து இந்த லீட்ஸ் யுனைடெட் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபைனல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பயங்கர ஃபயராக போச்சு. ரூபன் அமோரிம்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு பயங்கர டென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த நிறைய ரூமர்ஸ் வந்தது. இப்போ போர்டுக்கும் அமோரிம்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப சவராக இருக்குது. அண்ட் அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து இங்கே ஹெட் கோச்சாக வரல, நான் தான் மேனேஜராக ஹையர் பண்ணிங்கன்னா எல்லா டிசிஷனுக்கும் அவர் தான் வந்து மெயின் அத்தாரிட்டியாக இருக்கணும். பிளேயர் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ போர்டில் என்ன ரூமர்ஸ் வருதுன்னா அவர் அந்த 3-4-3 வச்சே ஆட்டிருக்காரு, ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க, அடாப்ட் பண்ண மாட்டேறீங்கன்னு அந்த கேள்வி வருது. பட் அமரும் கிளியராக சொல்லிட்டாரு, என்ன நீங்கள் வந்து இங்கே கூப்பிட்டுருக்கீங்கன்னா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண வைக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே எந்திச்சு வெளியே போயிட்டாரு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ண மாட்டார் ரூபன் அமோரிம். ஸோ பயங்கர ஃபயராக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் டேஸில் வந்து நிறைய ரூமர்ஸ் வெளியே வரும். அண்ட் யுனைடெட்னாலே நமக்கு தெரியும் அவன் எந்த மூலையிலேருந்து ஏதாவது ஒரு சோர்சஸில் வந்து ரூமர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. Yeah. And going on to the next game, Arsenal 3, Bournemouth 2 in Vitality Stadium. And நம்ம வின்னிங் ரன்னை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மேட்ச் வந்து செம எக்ஸைட்டிங் மேட்சாக போச்சு. ஏன்னா போர்ன்மவுத்தோட இப்போ ஆடுற கேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாக்கிங் கேம்ஸாக தான் இருக்கும். போர்ன்மவுத்தோட ப்ரெஸ்ஸிங்கும் தெரியும், அவங்களோட அட்டாக்கிங் ஸ்டைலும் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ஓப்பனாக இருக்க போது, எண்ட் டு எண்டாக இருக்க போகுதுன்னு இருந்தது. பட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஒரு மோசமான ஒரு மிஸ்டேக் போடுவார், எவான்சன் அடிச்சிருவார். ஸோ ஓகே இது என்ன ஆக போகுது, இது எப்படி ரெடம்ஷன் ஆக போகிறோம், ஃபஸ்ட்டே 1-0 போயிட்டோம் அவையிலன்னு நினைக்கும் போது கேப்ரியலே திருப்பி வந்து 1-1 ஆக்குவார். ஸோ அது வந்து செம கேரக்டர். 1-1 ஆக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். அண்ட் செகண்ட் ஹாஃப் செம பர்ஃபார்மன்ஸ். ரைஸ் வந்து ஒரு மான்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் மிட்ஃபீல்ட். எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் டு பாக்ஸ் டிஃபென்ஸ் வைஸும் சரி, அட்டாக்கிங் வைஸும் சரி, கரெக்டான பொசிஷன் கரெக்டான டைமில் இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஓடேகா அண்ட் சாக்கா செமையாக செட்டப் பண்ணி வைப்பாங்க. அண்ட் ரைஸ் அழகாக ஃபினிஷ் பண்ண, அது பார்க்க ஈஸி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் யூ ஹேவ் டு ட்ராவல் டு தட் பர்டிகுலர் ஸ்பாட். அப்போ தான் அந்த சான்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் முக்கியமாக அந்த ஒரு கோலுக்கு கியோகரிஸ் வந்து 5 டிஃபெண்டரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார் அவர் கூட. அதனால் அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஓடேகா டக்குன்னு ஒரு சிங்கிள் பாஸ் போடுவார் அண்ட் ரைஸ் அடிச்சிருவார். அண்ட் 3-1 போவோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் கேம் அவ்வளோ ஈஸியாக முடிக்க மாட்டோம். குரூப்பி ஜேஆர் வந்து அங்கே செகண்ட் கோல் அடித்து 3-2 ஆகி அப்புறம் கடைசி வரைக்கும் அப்படியே டென்ஸாக ஆஸ் யூஷுவல் போவோம்ல, டென்ஸாக போய் அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு வின் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஏதோ வின் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது இப்போலாம். 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அண்ட் முக்கியமாக சிட்டி தோற்றதுக்கு இந்த லீடு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 பாயிண்ட்ஸ் லீடில் இருக்கும் கரண்ட்டாக. எஸ், என்னப்பா நான் வந்து லாஸ்ட் டையிங் மொமெண்ட்ஸ் ஆஃப் த கேம் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டிவிலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. ஏன்னா ஃபுல் எண்ட் டு எண்ட் சான்சஸ் 2 டீமுக்குமே கிடச்சிட்டு இருந்தது. ஸோ போர்ன்மவுத் அதுதான் நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. திடீர்னு பேட் ஃபார்மில் இருப்பாங்க, திடீர்னு வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. ஸோ அதுவும் அந்த ரீசன்ட் சீசன்ஸாக அண்ட் செமேனியோலாம் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தார். இப்போ திடீர்னு அவர் திரும்பி கோல்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் குரூப்பி ஜூனியர் வந்து சப்பாவில் வந்தாலே சரி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அண்ட் ஆர்சனலுக்கு நீ சொன்ன மாதிரி ரைஸ் கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் லாஸ்ட் கேம் கூட ரெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கே வந்து அர்த்தேட்டா ஏன் என்ன ரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். ஓகே ஆக்சுவலி இன்ஜுரி அவர் கொஞ்சம் ஆட முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் இமீடியட்டாக அடுத்த கேமே வந்து இப்படி ஆடுவார்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நம்ம ரைஸுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அவர் என்ன அளவுக்கு இன்ஜினாக இருக்கார். ஆர்சனல் அந்த எல்லா பிளேயர்ஸும் கேஸ் அவுட் ஆகும் போது அவர் தான் காப்பாற்றினாருன்னு நம்ம சொன்னோம். இப்போ இன்ஜுரிக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் கேமே செம பர்ஃபார்மன்ஸ், செம ஒர்க் ரேட், டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவரை நாங்கள் வந்து பாதி ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம் இப்போ வரையும் சொல்லலாம். ஃபேன்ஸ் அதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் ஹாமுக்கு இன்னும் 50 மில்லியன் கூட தரலாம் போல். ஏன்னா அந்த அளவுக்கு விளாட்றாரு அந்த மனுஷன். அண்ட் முக்கியமாக கரண்ட்டாக டெஃபினெட்லி அவர் தான் பெஸ்ட் மிட்ஃபீல்டர் இன் ப்ரீமியர் லீக் நான் அடித்து சொல்வேன். கண்டிப்பாக கைசோடவை எடுத்துகிட்டு வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு அது யூஸே இல்லை. அந்த அவனை ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்க சொல்லுங்கள் 11ல் விளாட்றதுக்கு போது. அதுவே அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் முக்கால்வாசி நேரம் அந்த ரெக்லஸ் சேலஞ்சஸ் போட்டே அவர் கார்டு வாங்கிடுறாரு. அது இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரைஸ்க்கு இருக்க கம்போஷர் கண்டிப்பாக கைசோட கிடையாது. டெஃபினெட்லி கைசோட நல்ல பிளேயர். பட் ரைஸ் இஸ் டாப். நான் ஆர்சனல் ஃபேன்னால சொல்ல, நார்மலாக எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீ பார்க்கும்போது ரைஸ் இஸ் அ பெட்டர் பிளேயர் தன் கைசேடோ.
ஆமாம், எஸ்பெஷலி முக்கியமான கேம்ஸ் இந்த யூசிஎல் கேம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த லாஸ்ட் டிச் டிஃபெண்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த நிறைய அதுவும் இந்த சீசன்லாம் எத்தனை கோல் கவுண்டே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருக்கார் டீமுக்கு. ஸோ எஸ், அந்த இன்ஜுரியிலேருந்து இப்போ வந்து ஓகே இதே மாதிரி கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மொமெண்ட்ஸில் வந்து ஆர்சனலுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சிட்டி இப்போ தான் வந்து ஃபயராக வருவாங்க திரும்பி. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த 6 பாயிண்ட் லீடை வந்து மெயின்டைன் பண்ணோம் விடாமல். ஸோ பார்ப்போம். எஸ், அண்ட் கோயிங் ஆன் to the next game, another interesting and attacking game, Fulham 2 Liverpool 2, and first ரெண்டு கோலுமே வந்து ரெண்டு டீமுக்கு வந்து ரூல்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பட் அகெயின் விஆர் பார்த்து வந்து கோல்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஹாரி வில்சன் அவரோட டாப் ஃபார்மாக கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷ் பாட்டம் ரைட் கார்னரில். பட் அகெயின் வேர்ட்ஸ் வந்து திரும்பி இன்னொரு கோல் அடிச்சிட்டாரு. அதுவும் வந்து ஆஃப் சைட் கொடுப்பாங்க. ஆனால் அதை விஆர் பார்த்து கோல் கொடுத்துருவாங்க. அண்ட் 1-1 போவோம். டையிங் மொமெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா டைமில் கோடி கேக்போ ஒரு சரியான கோல் அடிச்சு 2-1 ஆக்கி சட்டையெல்லாம் கழட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார். ஆனால் 90+7 ஹாரிசன் ரீட் சூப்பர் சப் ஒரு வேர்ல்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாப் நாட்ச் கோல் அடிச்சு 2-2 கொடுத்து ஃபுல்ஹாம் ஃபேன்ஸ் சரியான செலிப்ரேஷன் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல. அண்ட் லிவர்பூல் ஒன்ஸ் அகெயின் லூஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கீழே செல்சி யுனைடெட் எல்லாருமே இந்த வீக் வந்து லூஸ் பண்ணாங்க பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா அந்த 4th பொசிஷனை பயங்கரமாக வந்து அவங்க பிடிச்சி வச்சிருந்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் நாட் த கேஸ் டுடே. ஆமாம், ஆக்சுவலி சரியான அது ஃபினிஷ். ஆக்சுவலி ஹாரிசன் ரீடு வந்து 90+7 அடித்து கேமை டோட்டலாக மாற்றிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம நினச்சோம் கேக்போ அடித்தது தான் வின்னர் நினச்சி அவரே சட்டையை கழிச்சு செலிப்ரேஷன்லாம் போட்டிருப்பாரு. பட் அவர் சப்ஸ்டியூஷனாக வந்து இந்த மாதிரி கோல் அடித்தது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு அடிக்கிறாரு. சாரி 2 இயர்ஸ் இல்லை, 2023 அப்புறம் இப்போ அடிக்கிறாரு. அப்போ யோசிச்சுக்கோ, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அடிச்சு அது செம்ம கோல். அண்ட் கண்டிப்பாக ஃபுல்லாமுக்கு வந்து செம பாயிண்ட். அண்ட் லிவர்பூல் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸில் தான் அடித்து ஜெயிச்சிருக்கேன்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுவும் இல்லாமல் போச்சு. எஸ், அண்ட் நெக்ஸ்ட் கேம் வீக் இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வீக் தான். ஃபுல்ஹாம் வந்து செல்சியை ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் லிவர்பூல் வில் ஃபேஸ் ஆர்சனல். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கேம் வீக் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் லிவர்பூலுக்கு வந்து திரும்பி வந்து பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேம் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும் அவங்களுக்கு. பட் யா, லெட்ஸ் see எப்படி பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் கேம். Going on to the next game, Spurs 1 Sunderland 1 in Spurs Stadium. எனக்கு தெரிஞ்சு சண்டர்லாண்ட் வந்து செம ஃபார்மில் இருக்காங்க. பெரிய பெரிய டீம்ஸோட பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் கேம் தான் சிட்டியோட ஒரு 1 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அண்ட் நவ் ஸ்பர்ஸ் அவே போய் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பர்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கேமை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்னரில் வேண்டவன் செட் பண்ணி பென் டேவிஸ் அடித்து 1-0 அஹெட் போவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச்சில் பெருசாக சான்சஸ் கிரியேட் ஆகாது. அண்ட் சண்டர்லாண்டுக்கு நிறைய சான்சஸ் வரும். பட் ஆனால் அப்படி இப்படின்னு மிஸ் ஆயிரும். பட் ஆனால் ப்ராபே வந்து செம ஃபார்மில் இருக்கார். உண்மையிலே அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா டிஃபெண்டரும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தரமான ஃபினிஷ் அது. அவர் வீக் ஃபுட்டில் அடித்தது வந்து பவர் கோல் மாதிரியே கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. செம ஃபினிஷ் 1-1 ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிரியேட் ஆச்சு, பட் மிஸ் ஆச்சு. ஸோ அவங்க மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா செம விக்டரியாக இருந்திருக்கும். அண்ட் அவங்க இப்போ டேபிளில் செம பொசிஷனில் இருக்காங்க, டாப் 8 இருக்காங்க. அண்ட் சண்டர்லாண்ட் வந்து இதே ரன்னை கண்டினியூ பண்ணாங்கன்னா யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. எஸ், டெஃபினெட்லி. அண்ட் எப்போதும் போல் அந்த லாஸ்ட் மினிட்ஸில் கோல்ஸ் அடித்து டீம்ஸை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறதே அவங்க பொழப்பாக வச்சுருக்காங்க. அதுவும் இந்த சீசன் நம்ம பார்த்தோன்னா எல்லா டாப் டீமோடையும் பாயிண்ட் எடுத்துட்டாங்க, யுனைடெடை தவிர. அதான் எப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த கேம் வந்து கிரானிட் ஜாக்கா another talismanic performance. அண்ட் சண்டர்லாண்ட் வந்து ப்ராபி சூப்பர் சபா வந்து அடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ திரும்பி அதே மாதிரி எண்டில் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பர்ஸ் ஓகே ஃபைனலி அந்த 3 பாயிண்ட்ஸ் க்ளீன் ஷீட் வச்சுட்டு போவாங்கன்னு நம்ம நினச்சோம். பட் நோ, சண்டர்லாண்ட் வந்து கடைசி வரையும் அவங்க வந்து போராடுவாங்க, பாயிண்ட் எடுப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா, நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம் எப்போ தான் அவங்க அந்த டாப் 10 ஸ்பாட்டை விட்டு நழுவ விட்டு கீழே போவாங்கன்னு. பட் நோ, அதை விடவே மாட்டேங்கிறாங்க. சாலிடாக இருக்காங்க அந்த டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிளில். ஸோ யா, டெஃபினெட்லி கிரேட் கேம் வீக் ஃபார் Sunderland and another disappointing night for Spurs. And yeah, they கண்டிப்பா அவங்க வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். நிறைய ஓஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்போ கரண்ட்லி கோல்ஸ் அடிக்க மாட்டாங்க, டிஃபென்ஸ்ல நிறைய ஓட்ட இருக்கு. ஸோ யா, பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம்ஸ் எப்படி போகுதுன்னு. அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஆஸ்டன் வில்லா 3 and Nottingham Forest 1. ஸோ ரீசெண்ட் டிஃபீட் அட் ஆர்சனல், பயங்கர பெரிய டிஃபீட்டை வந்து ஓகே ஓரம் தள்ளிட்டு இப்போ திரும்பியும் பேக் on track Aston Villa with 3 points and
two McGinn wonderful goals and also their striker Watkins with a goal. And அவங்களுக்கு ஒரு கோல் அடிப்பாங்க 2-0 இருக்கும் போது ஒரு கோல் அடிச்சு நாட்டிங்ஹாம் திரும்பி வருவாங்கன்னு பார்த்தோம். கிப்ஸ் ஒயிட் ஒரு கோல் அடிப்பாரு, பட் நோ, அவங்களோட கீப்பர் நாட்டிங்ஹாம் கீப்பர் ஒரு கேவலமான மிஸ்டேக் பண்ணனால ஜான் மிக்ஜின் வந்து 3rd கோல் அடிச்சு அவரோட ஃபர்ஸ்ட் பிரேஸ் அவர் கரியர்ல. ஸோ யா, டெஃபினெட்லி 3 points ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டாங்க ஆஸ்டன் வில்லா 3-1 victory. And yes, and also City points drop பண்ணனால இப்போ வில்லா அவங்கள ஈக்குவல் பண்ணிட்டாங்க. and a lot of woes for City definitely, but Villa are back on track. வில்லாவோட ஹோம் ஃபார்ம் மென்ஷன் பண்ணோம். நம்ம ஆக்சுவலி முன்னாடி கேம்ஸில் சொல்லியிருப்போம். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் பெஸ்ட்டு ஹோம் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ வில்லா பார்க்கில் போய் ஆடுறது பெரிய பெரிய டீமுக்குமே கஷ்டம். நம்ம பார்த்துருக்கோம், ஆர்சனல் தோத்துட்டாங்க, யுனைடெட் தோத்துட்டாங்க, அண்ட் செல்சி இப்போ அவங்க ஹோம்லேயே தோத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டீம்ஸ் கஷ்டப்படுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி டீம்ஸ்லாம் போனால் டெஃபினட்டாக ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வில்லா பார்க்க ஒரு ஃபார்ட்ரஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ வில்லாவை நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ட்ரா இல்லை லாஸ் இன்ஃப்ளிக் பண்ணணுன்னா உங்கள் ஹோமில் தான் நீங்கள் இன்ஃப்ளிக் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி அதான் இப்போ நாங்கள் பண்ணோம்ல 4-1, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவே கேம்ஸில் தான் நீங்கள் அடிக்க முடியும். அதனால் அவங்க அவே கேம்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக கேமில் தங்கலான்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெல் வரும்போது அடித்து கிளியர் பண்ணி முடிச்சிடலான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லு விடாமல் நீங்கள் ஜெயிச்சா போதும். பட் ஆனால் அவங்க கண்டிப்பாக ஒரு கேம் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க 3-1. அண்ட் சிட்டியும் அவங்களும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கோல் டிஃப்ரென்ஸ்னால மட்டுமே சிட்டி வந்து இப்போ செகண்டில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இப்படியே சேஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டில் முடிப்பாங்க இந்த சீசன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டில் முடிச்சிருவாங்க. பட் டைட்டிலுக்கே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவங்க இதே மாதிரி ஆடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், Wolves 3 West Ham 0 in Molineux Stadium. அண்ட் ஒரு வழியாக Wolves ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து இது அவங்க சீசனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் டெஃபினட்டாக ஒரு மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு 2-3 ட்ரா தான் பண்ணியிருந்தாங்க சீசனுக்கே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வின் எப்படா வரும்னு இருக்கும் போது ஹோமில் அதுவும் 3-0 கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான ரீசன் மத்தேஸ் மானே 18-year-old ஒண்டர் கிட். எனக்கு தெரிஞ்சு சரியான பர்ஃபார்மன்ஸ் போட்டார். அவர் தான் வந்து பெனால்ட்டி வாங்கி கொடுத்தாரு. அண்ட் ஃபஸ்ட் கோல் பில்டப்புக்கு அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் அவரே ஒரு சம கோல் அடிச்சிருப்பார். ஸோ அவருக்கு சம ஃப்யூச்சர் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லா பிளேயர்ஸும் நல்லா பிரைட்டாக ஆடணும். பிகாஸ் அவங்க ரெலிகேட் ஆனாலும் அவங்க ஃப்யூச்சருக்கு இதே லீகில் இருக்கணும்னா வேறு டீம்ஸ் ஏதாவது பை பண்ணுவாங்க. அந்த ரெலிகேஷன் சர்வ் ஆன டீம்லாம் வந்து கண்டிப்பாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உல்ஸ் ஏதாவது ஒரு ஃபைட் கொடுக்கலாம். ஃபைட் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு பாயிண்ட் டேலியில் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம்ஸில் எப்படி ஆடுறாங்கன்னு. ஏன்னா வந்து அவங்க நம்ம பார்த்தோம் உல்ஸ் ஆர்சனலோட சரி, லிவர்பூல், யுனைடெட் எல்லாரோடையும் வந்து பயங்கர கம்பீட்டிங்காக தான் விளாண்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வெஸ்ட் ஹாம்க்கு இது மேஜர் பாயிண்ட்ஸ் லாஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அந்த பாயிண்ட் அந்த ட்ராப் ஜோனை விட்டு எப்படியாவது வெளியே போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பட் நெக்ஸ்ட் கேம்ஸில் பார்ப்போம் ஏதாவது பண்ணுறாங்களான்னு. அண்ட் எஸ், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், நியூகாசில் 2 Crystal Palace 0. அண்ட் நியூகாசில் அவங்களோட ரீசன்ட் குட் ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு சாலிட் விக்ட்ரி அட் ஹோம் வித் அ க்ளீன் ஷீட். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 கோல் வந்து ரிசல்வ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் ப்ரூனோ கொய்மாரஸ் ஒரு நல்ல ஹெட்டர் அடிப்பார். அண்ட் உடனே வந்து மாலிக் தியாவோ வந்து இன்னொரு கோல் அடிச்சு 2-0 ஆக்கிடுவாங்க. பட் ஆக்சுவலி அவங்க நிறையா கோல்ஸே அடிச்சிருக்கலாம். அவங்க கிறிஸ்டல் பேலஸ் கோல் கீப்பர் ஹெண்டர்சன் மட்டும் இல்லைன்னா வந்து இன்னைக்கு பயங்கரமான ரவுட் தான் நியூகாசிலுக்கு. அண்ட் டிஸ்பைட் ஆல் தட் கடைசியில் வில்லாக்கு ஒரு ஈஸி சான்ஸ் கிடைக்கும், வெளியே தூக்கி அடிச்சிருவாரு. அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் அவங்களோட வின்லெஸ் ரன் வந்து இப்போ 7 கேம்ஸ் போயிட்டு இருக்கு ஆல் காம்படிஷன். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வந்து அவங்க இப்போ 14th பிளேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ டாப் ஹாஃப்ல சாலிடா இருந்தாங்க இந்த சீசன் ஸ்டார்டிங்ல. பட் இப்போ ரொம்பவே பெரிய ஓஸ் அவங்களுக்கு. பட் நியூகாசில் அது அப்படியே ஆப்போசிட்டா டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிளுக்கு வந்துட்டாங்க. எஸ், அண்ட் குட் சைன்ஸ் ஃபார் நியூகாசில், பேட் சைன்ஸ் ஃபார் பேலஸ். கண்டிப்பாக. And going on to the next game, Brighton 2 Burnley 0 in Amex Stadium. அண்ட் பிரைட்டன் அவங்களோட ஃபார்மை மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து யூரோப்பியன் ஸ்பாட்ஸ் ஏதாவது கான்ஃபரன்ஸ் லீகாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி வின் பண்ணதுனால கிடைக்கும். ப்ளஸ் ஏன்னா ரெலிகேஷன் பேட்லிங் பர்ன்லியை தான் ஆடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ஜெயிச்சாகணும்னு தெரியும். ஸோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. 2 குட் கோல்ஸ் ஃப்ரம் அயாரி அண்ட் அயாரியும் இவன் தான் அடிச்சிருப்பாங்க, ருட்டர் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ 2 கோலுமே அந்த ஆங்கிள் கோல்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்ன்லி கேமில் இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஸ்காட் பார்க்கருக்கு கண்டிப்பாக வரிங் சைன்ஸ். ஏன்னா பாயிண்ட் எடுக்காமல் அவங்க கேப் ரொம்ப பெருசாகிடுச்சு. லீட்ஸ் யுனைடெட் பாயிண்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது வெஸ்ட் ஹாமுக்கும்
பேர்ன்லிக்கும். ஆனால் இவங்களே பாயிண்ட் எடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்க ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ கம்ஃபர்டபுளாக இந்த 3 டீம்ஸ் தான், வெஸ்ட் ஹாம், உல்ஸ் அண்ட் பேர்ன்லி தான் வெளியே போகிற மாதிரி இருக்காங்க. எந்த சேஞ்சஸ் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏதாவது மிராக்கிள் நடந்தால் தான் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Yes, and going on to the next game, ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான அட்டாக்கிங்கான கேம் at Everton 2 Brentford 4 and star of the show once again Igor Thiago அவரோட 6 கேம் கோல்லெஸ் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணி ஒரு அற்புதமான ஹேட்ரிக் அடிப்பாரு. பட் அதெல்லாம் தாண்டி 5th மினிட்லேயே வந்து எவர்டனுக்கு ஒரு சரியான சான்ஸ் கிடைக்கும். அவர் ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணுவார். ஓகே 6 கேம்ஸாக கோல் அடிக்கல, அட்லீஸ்ட் கோல்ஸாவது சேவ் பண்ணுவாரேன்னு நினச்சோம். பட் உடனே 3 கோல் அடிச்சு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு எவர்டன் 2 கோல் அடிப்பாங்க. தேங்க்ஸ் டு கிரீலிஷ் 2 அசிஸ்ட், அற்புதமான அசிஸ்ட் போடுவாரு. Back to the team again, but still Brentford-ஓட attack வந்து too hard to control and Vitaly Janel 2 assist போடுவாரு, Collins with a goal and assist. So Brentford வந்து இப்போ கோல்ஸ் வந்து சும்மா தண்ணி மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க, பயங்கர ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு. ஸோ யா, அண்ட் இகோர் தியாகோ இப்போ கரண்ட்லி யூரோப்பியன் டாப் லீக்ஸ்ல வந்து 4th பிளேஸ்ல இருக்காரு, only behind Harry Kane, Mbappe and Haaland. ஸோ இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ எவ்வளோ ஒரு டாப் குவாலிட்டி ஸ்ட்ரைக்கர் இந்த பிரசீலியன் பிளேயர்னு. அண்ட் கிளப் ப்ரூஜ்லேருந்து வந்தாருன்றத வந்து கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல. அங்கேருந்து இங்கே எப்படிடா வந்தாருன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக அவங்களுக்கு வந்து ஒருத்தன் ஹேட்ரிக், அவர் ஏற்கனவே தியாகோ இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஒரு ஸ்ட்ரைக்கர் இந்த மாதிரி டீமுக்கு இருந்தால் பெரிய விஷயம். ஸ்கேடா தான் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் முன்னாடி 2 கேம் முன்னாடி அவரும் ஒரு ஹேட்ரிக் போட்டார். ஸோ 2 ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சுருக்காங்க, கெவின் ஷேடா அண்ட் தியாகோ. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து அவங்க பிளேயர்ஸ் போனதுக்கும் தாமஸ் ஃப்ராங்க் போனதுக்கும் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகி ரெலிகேஷன் பேட்டில் இருப்பாங்கன்னு பார்த்தா கதையே வேறு, இங்கே வேறு மாதிரி ஆட்டிருக்காங்க. உண்மையிலே கேத் ஆண்ட்ரூஸ்க்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். இந்த டீமை வச்சுட்டு நல்லாவே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான் இந்த சீசன் பிரீமியர் லீகை பொறுத்தவரை Brentford. கண்டிப்பா, அதுவும் இப்போ Brentford என்ன நீ தான் நம்ம வந்து ரெலிகேட் ஆவாங்க, அந்த ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ வந்து அவங்க டாப் 4க்கு 4 பாயிண்ட்ஸ் கீழே இருக்காங்க, டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிளில். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ், Brentfordக்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா வாட்கின்ஸ், விசா, இவான் டோனி, எம்புஎமோ, அப்பா எவ்வளோ ஸ்ட்ரைக்கர்ஸ். கண்டிப்பா அவங்க அந்த அட்டாக்கிங் கோச்சஸ் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வச்சிருக்காங்க, என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பா. அண்ட் யா கைஸ், இந்த கேம் வீக் தரமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் நமக்கு வர மேட்சஸ் வந்துட்டே தான் இருக்கும். பிகாஸ் ஜான்வரி வந்துட்டோம், ஏப்ரல்குள்ளே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் நடக்கும். இப்போ உடனே ப்ரீமியர் லீக் கேம் வீக் வருது. ஸோ அன்டில் தட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸை பார்ப்போம் கைஸ், பை.